ஒரு மனுஷன் 2 வருஷத்துல இந்த கலக்கா கலக்குவான். பிரதீப் தொட்டதெல்லாம் தங்கம்னு சொல்லலாம். டைரக்ட் பண்ண முதல் படமே பெரிய ஹிட். ஏதோ 10-15 படம் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் எடுத்த மாதிரி அவரோட ஃபர்ஸ்ட் படம் கோமாளி இருக்கும். எவ்வளவு பிரதர்? அன்னைக்கும் இன்னைக்கும் பிரசவத்துக்கு இலவசம் தான் தரேன். அடுத்து அவரோட 2வது படத்துல அவரே ஹீரோவா நடிக்க போறாரு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் டைரக்டரா ரவிமோகனை வச்சு ஹிட் கொடுத்துட்டாரு. எதுக்கு ஹீரோவா நடிச்சு ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சு. பார்க்கவும் ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இல்ல அப்படின்னு நிறைய ட்ரோல்ஸும் வந்துச்சு. அதை உடைச்சு டைரக்டராவோட 2வது படத்திலேயே 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ், ஹீரோவா டெபியூலயே 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சு ப்ரூவ் பண்ணாரு. ப்ரூவ்னு சொல்றதை விட இதுக்கு முன்னாடி எந்த டைரக்டரும் பண்ணாத ஒரு ரெக்கார்ட்னு கூட சொல்லலாம். சரி, பிரதீப் நல்ல டைரக்டர் போல, அவரு டைரக்ட் பண்ண படங்கள் ஓடுது, மத்த டைரக்டர்ஸ் கூட கமிட் ஆகி அடுத்து டிராகன் ஒரு படம் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது இது எப்படி ஓடுன்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அதையும் உடைச்சி டிராகனையும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக்கி அதுவும் 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுச்சு. டியூடுக்கு அந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இல்ல, மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான். ஆனாலும் அந்த படம் 100 கோடி, அதுவும் வெறும் 6 நாள்ல. ஒரு 100 கோடி அடிக்கிறதே எவ்வளவு கஷ்டம்னு டயர் 2க்குள்ளேயே வர முடியாம கஷ்டப்படுற விஷ்ணு விஷால் அதர்வா மாதிரி ஆக்டர்ஸ்க்கு நல்லா தெரியும். என் டயர் 1 லிஸ்ட்லயே சில ஆக்டர்ஸ்க்கு படம் பிளாக் பஸ்டர் ஆனாதான் 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ். அப்படி இருக்கும்போது ஹேட்ரிக் 100 கோடி அடிக்கிறதெல்லாம் சான்ஸே இல்ல. பிரதீப் ஆக்டரா இருந்து ஸ்டார் ஆயிட்டாரு அப்படின்னு கிளியரா டிக்ளேர் பண்ணலாம். அடுத்து எல்ஏகே இந்த இயர் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்து மேல எனக்கு ஒரு 50-50 ஹோப் தான். பட் எல்ஏகே கமிட் ஆகும்போது அவருக்கு இருந்த மார்க்கெட் வேற, இப்ப இருக்க மார்க்கெட் வேற. அதனால அடுத்த ஒரு பண்ண போற படங்களோட ஐடியாஸ் எல்லாம் பயங்கரமா வச்சிருக்காரு. அவரோட அந்த ஏர்லி சக்சஸ்க்கு ஒரே காரணம் ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை கிளியரா புரிஞ்சு வச்சிருக்காரு. எதை கொடுத்தா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு கிளியரா தெரிஞ்சு வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர்ல பிரதீப் தொடர்ந்து ஃபிளாப்பே கொடுத்தாலும் ஏன் ஃபிளாப் ஆச்சுன்னு அனலைஸ் பண்ணி சீக்கிரம் கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு கேபபிள் உள்ள ஆக்டர். இங்க நடக்கிற எதுவும் நம்ம கையில இல்ல டூட். இதுல இருந்து என்ன கத்துக்கிறோன்றது மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. இப்ப என்ன கத்துக்கிட்டேன்? லைஃப்ல நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா லைஃப் ஒன்று லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணும். சொல்ல போனா பிரதீப் நான் இந்த வீடியோல 3rd பிளேஸ்ல தான் வைக்கலானே இருந்தேன். ஏன்னா தமிழ் மட்டும் இல்ல, தெலுங்கு அண்ட் மலையாளம் ஸ்டேட்ஸ்லயும் பிரதீப் ஒரு நல்ல கிரேஸ் இருக்கு. பெங்களூர், ஹைதராபாத்ல எல்லாம் நிறைய ஆட்டோல பிரதீப்போட போட்டோஸ் வைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாரு. இப்ப அவரோட அடுத்த படம் எல்ஏகே ரிலீஸ் ஆகும்போது ஜஸ்ட் புக் மை ஷோ ஓபன் பண்ணி தெலுங்கு, கன்னடா, மலையாளம் புக்கிங்ஸ் செக் பண்ணீங்கனாலே தெரியும். அவங்க லாங்குவேஜ்ல இருக்க டயர் 2 ஆக்டர்ஸ்க்கே டஃப் கொடுத்துட்டு இருப்பாரு. பட் இருந்தாலும் வெறும் 3 படத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணிட்டான்னு இந்த உலகம் சொல்லிடக்கூடாதுன்னு இப்போதைக்கு பிரதீப் நான் 5th பிளேஸ்ல வைக்கிறேன். இதே மாதிரி ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி பேக் டு பேக் ஹிட் கொடுத்தாருன்னா அவரோட கெரியர் அன்ஸ்டாப்பபிள் தான். ஃப்ரண்ட்ல வச்ச லைக் பேக்ல வைக்கிறது நம்ம ஹிஸ்டரியில இல்ல.